வணக்கம். உங்க டிஜிட்டல் ஃபியூச்சரை நீங்களே உருவாக்க நீங்க ரெடியா? இன்னைக்கு நாம ரொம்பவே முக்கியமான கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸை கத்துக்கிறதுக்கான ஒரு சூப்பரான வாய்ப்பு பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க, உங்க டெக்னாலஜி பயணத்துல இது ஒரு முதல் படியா இருக்கட்டும். புதுசா டெக்னாலஜி கத்துக்கிறது ரொம்ப முக்கியம்தான். ஆனா அதுக்காக நிறைய செலவு பண்ணணுமா? தேவையே இல்ல. உங்க அறிவை வளர்த்துக்கிறேன், அதே நேரத்துல பணத்தையும் எப்படி சேமிக்கலான்னு நம்ம இப்போ பார்க்கலாம். இங்க பாருங்க, ஒரு அருமையான விஷயம். ஸ்கில் இந்தியா வேப்போர் அவங்களோட எல்லா கம்ப்யூட்டர் கோர்ஸுக்கும் 20% 50% வரைக்கும் தள்ளுபடி கொடுக்கறாங்க. இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த தள்ளுபடியை எப்படி வாங்குறதுன்னு யோசிக்கிறீங்களா? ரொம்ப சிம்பிள். அவங்க நடத்துற ஸ்காலர்ஷிப் நுழைவுத் தேர்வுல நீங்க எடுக்கிற மார்க்கை வச்சுதான் இந்த ஆஃபர். சொல்லப்போனா இது உங்க திறமைக்கு கிடைக்கிற ஒரு அங்கீகாரம். சரி, எல்லாம் ஓகே. ஆனா கிளாஸ் ரூம் எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்குல்ல? வாங்க, ஸ்கில் இந்தியாவோட முதல் நாள் கிளாஸ் எப்படி இருக்குன்னு ஒரு சின்ன எட்டி பார்ப்போம். கத்துக்கிற அனுபவம் எப்படி இருக்குன்னு நேரடியாவே தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இது அங்க படிச்ச ஒருத்தரோட ஃபீட்பேக். இங்க பாடம் எல்லாம் வெறும் தியோரியா இருக்காது. நீங்களே நேரடியா செஞ்சு பார்த்து பிராக்டிஸ் பண்ணி கத்துக்கிற மாதிரி கிளாஸ் ரொம்ப இன்டராக்டிவா இருக்கும். இதனால படிக்கிறது ரொம்ப ஈஸியாவும் ஜாலியாவும் இருக்கும். அந்த அனுபவம் எப்படி இருக்கும்னு உங்களுக்கு காட்டுறதுக்கு இது ஒரு சின்ன சாம்பிள். உங்க முதல் பாடத்துக்கு ரெடியா? வாங்க, கம்ப்யூட்டரோட பேசிக்ஸ்ல இருந்து ஆரம்பிக்கலாம். கம்ப்யூட்டர்னா என்ன, அது எப்படி வேலை செய்யுதுன்னு இப்போ தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, கம்ப்யூட்டர்ங்கிறது ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ். அது நாம கொடுக்கற டேட்டாவை, அதாவது சில மூல தகவல்களை நமக்கு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனா மாத்தி கொடுக்குது. ஒரு கம்ப்யூட்டர் எப்படி வேலை செய்யுது? மூணு சிம்பிள் ஸ்டெப் தான். முதல்ல இன்புட். இது வழியா நாம கமாண்ட்ஸ் கொடுக்கறோம். ரெண்டாவது ப்ராசஸிங். கம்ப்யூட்டரோட மூளையான CPU அதை ப்ராசஸ் பண்ணுது. கடைசியா அவுட்புட். இது வழியா நமக்கு தேவையான ரிசல்ட் திரையில தெரியுது. கம்ப்யூட்டர்ல ரெண்டு முக்கியமான விஷயம் இருக்கு. ஒன்னு ஹார்ட்வேர், இன்னொன்னு சாஃப்ட்வேர். ஹார்ட்வேர்னா என்ன? நம்ம கையால தொட முடியற கீபோர்டு, மவுஸ் மாதிரி இருக்கிற பாகங்கள். அப்போ சாஃப்ட்வேர்னா அந்த ஹார்ட்வேரை என்ன செய்யணும்னு சொல்ற கமாண்ட்ஸ் அல்லது ப்ரோக்ராம் தான் சாஃப்ட்வேர். ஒன்னு உடம்புனா, இன்னொன்னு உயிர் மாதிரி தாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, CPU தான் கம்ப்யூட்டரோட மூளை. CPUனா சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். இதுதான் எல்லா வேலையையும் கண்ட்ரோல் பண்ணுது. அதுக்குள்ள இருக்கிற ALU, அதாவது அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட் தான் எல்லா கணக்கு வழக்குகளையும் பாத்துக்குது. கம்ப்யூட்டர்ல ரெண்டு வகையான மெமரி இருக்கு. ஒன்னு RAM, இன்னொன்னு ROM. RAMங்கிறது ஒரு தற்காலிக மெமரி. நாம ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்கும்போது மட்டும் யூஸ் ஆகும். கம்ப்யூட்டரை ஆஃப் பண்ணா அதுல இருக்கிறது அழிஞ்சிடும். ஆனா ROM அப்படி இல்ல. அது ஒரு நிரந்தர மெமரி. கம்ப்யூட்டரை ஆன் பண்ண தேவையான முக்கியமான விஷயங்கள் எல்லாம் அதுல தான் பெர்மனண்டா சேவ் ஆகியிருக்கும். நாம எப்படி கம்ப்யூட்டர் கிட்ட பேசுறது? அதுக்கு தான் இன்புட் டிவைஸ் இருக்கு. கீபோர்டு, மவுஸ் மாதிரி இருக்கிற கருவிகளை வச்சுதான் நாம என்ன செய்யணும்னு கம்ப்யூட்டருக்கு கமெண்ட் கொடுக்கறோம். நாம கமெண்ட் கொடுத்ததும் கம்ப்யூட்டர் எப்படி நமக்கு பதில் சொல்லும்? அதுக்கு தான் அவுட்புட் டிவைஸ் இருக்கு. உதாரணத்துக்கு நம்ம மானிட்டர். அது நமக்கு தேவையான தகவல்களை திரையில காட்டுது இல்லையா? இப்படிதான் இந்த உரையாடல் தொடர்ந்துட்டே இருக்கும். சூப்பர்! முதல் பாடத்தை வெற்றிகரமா முடிச்சிட்டீங்க. இப்போ உங்களுக்கு கம்ப்யூட்டரோட பேசிக்ஸ் நல்லாவே தெரியும். உங்க கற்றல் பயணத்துல அடுத்த கட்டத்துக்கு போக நீங்க தயாரா? இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிறது ரொம்பவே சுலபம். நீங்க நேர்ல ஸ்கில் இந்தியா வேப்பூர் மையத்துக்கு போகலாம். இல்லனா 8940789100 என்ற நம்பருக்கு கால் பண்ணலாம். வழி தெரியலையா? கூகுள் மேப்ஸ்ல SKILL இந்தியா வேப்பூர்னு தேடினீங்கன்னா போதும், சுலபமா வந்துடலாம். யோசிச்சு பாருங்க, முதல் நாள் பாடத்திலேயே இவ்ளோ விஷயங்களை கத்துக்கிட்டீங்க. அப்போ முழு கோர்ஸே முடிக்கும்போது நீங்க எவ்வளவு திறமசாலியா வருவீங்கன்னு கற்பனை பண்ணி பாருங்க. உங்க டிஜிட்டல் எதிர்காலத்தை இன்றே ஸ்கில் இந்தியா வேப்பூருடன் தொடங்குங்கள்.